அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். புதுசாக பார்க்கக்கூடிய எனக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலில் 5 லிங்க் தந்திருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிமேட் அக்கௌண்ட் யாராவது புதுசாக ஓப்பன் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த லிங்க்கை பயன்படுத்தி ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப் இருக்குது. இதில் லைவ் மார்க்கெட் அப்டேட் தந்துட்டுருக்கேன். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு என்னோடய வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ரெக்கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது எனக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு, நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம், அது என்ன மாதிரி இம்பேக்ட் மார்க்கெட்டில் தந்திருக்கு அப்படின்றத, மார்க்கெட்டில் போய் என்ன கண்டிஷன் இருக்குது அப்படின்றத, நாளைக்கான மார்க்கெட்டு எப்படி போகும், ப்ரிடிக்ஷன் என்ன இருக்குது அப்படின்றதையும் என்எஸ்சி சார்ட் வெப்சைட்டை வச்சு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நம்ம நேற்று டெலகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி யூடியூப் சேனல்லையும் நம்ம சொல்லியிருந்தோம், இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். இங்கே பாருங்கள். ஸோ நேற்று இந்திய நேரப்படி பார்த்தீங்க அப்படின்னா 3:30 மணிக்கு காலையில், அதாவது இன்றைக்கி காலையில் 15ஆம் தேதி காலையில் நான் இந்த நோட்ஸ் வந்திருந்தேன். அதாவது நான் நைட்டு குவைத்தில் 1 மணிக்கு இந்த யூடியூப் சேனலில் இந்த இதெல்லாம் லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பிச்சிருந்தேன். கைஸ், டுமாரோ மார்க்கெட் ஓப்பன் ஃப்ளாட் 25,50 100க்குள்ளே ஓப்பன் ஆனானா டவுன் சைட் லெவல் என்ன, அப் சைட் லெவல் என்ன அப்படின்றத நான் தெளிவாக உங்களுக்கு இந்த ப்ரீமியம் அடிப்படையில் என்எஸ்சி சார்ட்டில் தந்திருக்க இந்த லெவல்ஸ் வச்சு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி லெவல்ஸ் பார்க்கணும். இது மல்டிபிள் எட்ஜா இல்லை ஸ்ட்ராங்கிளாக இருக்கா, ஸ்ட்ரைடலாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பேன். ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் கால் சைடில் இருக்கிறத ஆட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ 25, 100, 200 அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். ஸோ அங்கே பாருங்கள், இன்றைக்கி மார்க்கெட் இந்த 4 லெவலும் ஃபஸ்ட் கிளாஸாக நமக்கு அச்சீவ் பண்ணியிருப்போம். அப் சைட் லெவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 25, 100, 25, 178, 25, 202, 25, 229. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப் டு 25, 245 வரையும் போயிருப்போம். சரிங்களா? நான் சொன்ன அந்த 73 வரையும் போயிருக்க மாட்டோம். ஸோ இதான் நம்ம சேனலில் தரக்கூடிய லெவல்ஸோட அக்யூரசி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது ஒயிட் ரேஞ்சோட வேல்யூ, அதனால இந்த இடத்துக்குலாம் அவனால் போக முடியல. மார்க்கெட் அந்த ஜோனில் இந்த 300, 358 ஏன் போகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 273 இதில் கடைசி 3 லெவல்ஸ் ஏன் போக முடியல அப்படின்னா, அது ஒயிட் ரேஞ்ச் வேல்யூ. ஸோ அதனால் ஒயிட் ரேஞ்ச் மார்க்கெட் நேற்று இல்லை, இன்றைக்கி இல்லை அப்படின்றதுனால அதை போய் ரீச் ஆக முடியல. ஓகே கைஸ், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் போட்டிருப்பேன், இன்றைக்கி மார்க்கெட் நான் ஏர்லி மார்னிங் உள்ள லெவல்ஸ் நோட்ஸ்லாம் தந்துட்டு நான் தூங்கிட்டு ஏஞ்சி பார்க்கும்போது எனக்கு மார்க்கெட் முடிஞ்சிச்சு. ஒரு 10 மினிட்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் 10 மினிட்ஸ் கூட இல்லை, 3:27 அந்த டைமில் தான் நான் உங்களுக்கு இதெல்லாம் மார்க்கெட் நம்ம தந்த லெவலில் ஃபாலோ பண்ணி ஸோ இந்த மாதிரி அக்யூரேட்டாக நமக்கு லெவல்ஸ் ஹிட் ஆகிருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு அதில் டெலகிராமில் அப்டேட் பண்ணேன். ஓகே கைஸ், ஸோ அதே மாதிரி நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றதையும் நான் அதில் அப்டேட் பண்ணிட்டேன். விருப்பம் உள்ளவங்க ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ லென்த்தாக போக வேண்டான்றதுனால நான் வேர்ட் சேனலில் டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு இது எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள். ஸோ இது என்எஸ்சி வெப்சைட்டில் இப்போ இருக்கக்கூடிய இந்த லெவல்ஸு. ஸோ இது என்னென்ன இருக்குது அப்படின்றத ஹெச் இருக்குது. மார்க்கெட் 25, 195 முடிச்சிருக்காங்க. மார்க்கெட் 25, 200 கால் அண்ட் புட் தந்திருக்காங்க. 25, 100, 25, 300 கால் ஆப்ஷனு, 25, 100 புட் ஆப்ஷனு, 25, 150 புட் ஆப்ஷன், 25, 150 கால் ஆப்ஷன். ஸோ நீங்கள் 25, 150க்கு மேலே மார்க்கெட் முடிஞ்சதுனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், 25, 200 அடிப்படையில் மார்க்கெட்டை பாருங்கள். ஓகே கைஸ், ஸோ நீங்கள் 25, 200 அடிப்படையில் மார்க்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா கால் சைடில் இருக்க இந்த வேல்யூ நீங்கள் 25, 200 கூட இதோட லோ, க்ளோஸ், ப்ரீவியஸ் க்ளோஸ் அண்ட் ஹையை ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த க்ளோசிங் ப்ரைஸ், லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸை க்ளோசிங் ப்ரைஸ் இதை ஆட் பண்ணி கால் சைடில் என்ன க்ளோசிங் ப்ரைஸோ புட் சைடு என்ன க்ளோசிங் ப்ரைஸோ ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் வகுத்தீங்க அப்படின்னா அது ஒரு ஆவரேஜ் வேல்யூ கிடைக்கும். 147 கிடைக்கும். அதை டிவைட் பண்ணிங்கன்னா 74 கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூ நீங்கள் கால் சைட்லேயும் 74 ஆட் பண்ணிக்கணும். 25, 200 கூட புட் சைடில் 25, 200 கூட 74 மைனஸ் பண்ணிக்கணும். சேம் ப்ரீவியஸ் க்ளோஸில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூ கால் சைடில் என்ன வேல்யூ இருக்குது, புட் சைடில் என்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 71 கால் சைடில் 71.85 72 ஆட் பண்ணிக்கோங்க. 143 புட் சைடில் இருக்குது. ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 215 கிடைக்கும். அது 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 108 வரும். ஸோ கால் சைடில் 108 ஆட் பண்ணிக்கோங்க, புட் சைடில் 108 மைனஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி புட்டு கூட 25, 200
லோ வேல்யூ, க்ளோஸ் வேல்யூ, ப்ரீவியஸ் க்ளோஸ், ஹை இந்த வேல்யூ மைனஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு டவுன் சைடு சப்போர்ட் லெவலாக ரேஞ்சு கிடச்சிரும். ஸோ மார்க்கெட்டோட ரேஞ்சு நாளைக்கு இந்த லெவலுக்குள்ளே இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 25 151, 25 137, 25 126, 25,092, 25,057, 25,053, 25,000, 24,985. இது டவுன் சைட் லெவலு. அப் சைட் லெவல் பார்த்தீங்கன்னா 25,251, 25,272, 25,284, 25,308, 25,324. இதெல்லாம் வைட் ரேஞ்ச் வேல்யூ. ஸோ இந்த கடைசி இந்த 3 வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா வைட் ரேஞ்ச் வேல்யூ. கடைசி 2 வேல்யூ இது வந்து வைட் ரேஞ்ச் வேல்யூ. ஸோ மேக்ஸிமம் வந்து எக்ஸ்ட்ரீம் புல்லிஸாக இருக்கும்போது இது இந்த லெவல் வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே கைஸ், இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் ப்ரீமியம் அடிப்படையில் அந்தந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கால் அண்ட் புட்டை வந்து வேல்யூ எடுத்து கால்குலேஷன் போட்டு உங்களுக்கு நான் தரக்கூடிய பிரேக் ஈவன் பாயிண்ட் லெவல். ஸோ எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரி வந்து உள்ளே போகணும் அப்படின்றத இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25-100 ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோனாக இருக்கும். அதில் வந்து நீங்கள் இந்த லெவல்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட என்ட்ரி வந்து 92. அதை தக்க வச்சாங்க காலார் போட்டு யார் தக்க வைக்கிறாங்களோ அந்த சைடில் மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டு அதோட சப்போர்ட்டு அதோட டார்கெட் லெவலை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கவனமாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பிளைண்டாக இந்த இடத்துலையும் போய் ட்ரேட் எடுக்காதீங்க. எப்போ இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டை மீட் பண்ணுறானோ அந்த டைமில் ஒன்ஸ் அதை பிரேக் டவுன் பண்ணி கீழே போனாலும் சரி, திரும்ப கீழே விழுந்து அதை பிரேக் பண்ணி வரும்போது இங்கே என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா அதோட அக்யூரசி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே கைஸ், நீங்கள் அதை பழக உங்களுக்கு வந்து எப்போ நீங்கள் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். கைஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட் வந்து ஃபிபனாச்சி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நான் வந்து உங்களுக்கு இங்கே லெவல்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். டெலகிராம்லேயும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க டெலகிராமில் போய் பார்த்துக்கோங்க. இந்த லெவல்ஸ் எல்லாமே நீங்கள் மார்க் பண்ண லெவல்ஸ், அதாவது இந்த 25,211. ஸோ இங்கே க்ளோஸ் ஆகிருக்காங்க. நாளைக்கு ஃப்ளாட்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆகி இந்த 245 பிரேக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி திரும்ப மேலே போகும்போது நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்சைடில் இருக்க இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து ரீடெஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குது, லெவல் வரையும் ரீச் ஆக வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்ட்ரீம் புல்லிஸாக இருக்கும்போது 25,462 வரையும் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே கைஸ், அதே மாதிரி டவுன் சைட் லெவல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபிபனாச்சி ப்ளஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் கம்பைன்டு. ஸோ நாளைக்கு வந்து இந்த எல்லோ பாக்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி கீழே இந்த எல்லோ பாக்ஸ் ஏன் போட்டிருக்குன்னா இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஜோனு. இங்கே வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கும், டிமாண்ட் ஜோன். ஸோ முன்னாடி வந்து இங்கே சப்ளை ஜோனாக இருந்துச்சு, இப்போ டிமாண்ட் ஜோனாக மாறி இருக்குது. ஸோ இந்த லெவல் வரும்போது 162, 143 இந்த லெவலில் வந்து ரிவர்சல் ஆகி மார்க்கெட் மேலே போகவும் வாய்ப்பு இருக்குது சப்போர்ட் எடுத்து. அப்படி இல்லைனா இதை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகிட்டோம் அப்படின்னா ஃபர்தராக கீழே விடவும் வாய்ப்பு இருக்குது. ஓகே கைஸ், நான் வந்து புட் ஆப்ஷன் என்ட்ரி வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா 25,137 பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் சைட் போகணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து பிகினர்ஸ்க்கான ஒரு இன்ஃபோ. அப்படியே கீழே மார்க்கெட் வந்தாலும் இந்த ஜோனில் 25,041, 25,013, 25,000 இந்த லெவல்லாம் வரும்போது ரிவர்சல் ஆகிட்டு திரும்பவும் வந்து அதுக்கப்புறம் ரிஜெக்ஷன் எடுத்தாங்கன்னா கீழே வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே கைஸ், ஸோ இதுதான் வந்து நாளைக்கான இம்பார்ட்டண்ட் லெவல்ஸு. ஸோ பார்த்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. ஓகே கைஸ், ஸோ விருப்பமுள்ள நண்பர்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஸ்டாக் ஒன்று சொல்லியிருக்கேன் இன்றைக்கி கைஸ். இது வந்து ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கு, ராஜு இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து 143, 144 வரையும் வந்திருக்காங்க இன்றைக்கி டே க்ளோசிங்கு. ஸோ இவங்க ஃபர்தராக வந்து ஒரு ஷார்ட் டைம் ட்ரேடிங் ஒரு 3 மாதம் 4 மாதம் அந்த ரேஞ்சில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து 189 வரையும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ விருப்பம் உள்ளவங்க இந்த ஷேரை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறேன் பிளைண்டாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்களும் உங்கள் சைடில் ஃபினான்ஸ் அட்வைசரை வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். நீங்களும் வந்து ஓன் அனலைஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கைஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து நம்ம சொன்ன லெவல்ஸை எவ்வளோ தூரம் பர்ஃபெக்டாக அச்சீவ் பண்ணிருக்கான்றதை பாருங்கள். அது என்ன ரீசன்றதை பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கான், சரிங்களா? நேற்று ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 25,082. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸு 25,089. அதே மாதிரி லோன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான் லோ எடுத்திருக்கான், 25,088. ஸோ ஒரு பாயிண்ட்டு தான் லோ. ஸோ ஓப்பனை விட லோ கம்மின்னு தெரியும் போது நமக்கு வைட் ரேஞ்சாக எங்கே இருக்க போகிறான், அப்சைடில் தான் இருக்க போகிறான்றதை இன்டெரக்டாக மார்க்கெட் இந்த இடத்துலேயே உங்களுக்கு காலையில்
மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே சொல்லிட்டான். ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி நல்ல ஒரு சூப்பரான ஒரு கால் சைடு மொமெண்டம் உள்ள மார்க்கெட்டு. இன்றைக்கி வந்து என்னால் ட்ரேட் பண்ண முடியல, தூங்கிட்டதுனால என்னால் பண்ண முடியல கைஸ். ஸோ நான் ஏர்லி மார்னிங் வரைக்கும் நான் முடிச்சிருந்து டியூட்டிக்கு போயிட்டு வந்து உங்களுக்காக வீடியோ போட்டுட்ருக்கேன் பிகினர்ஸ்க்காக. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட்டை ஆதரவு கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் சொல்லி நம்ம சேனலில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது மட்டும் போதும். ஓகே கைஸ். ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனுக்கு கீழே லோ ஒரு பாயிண்ட் தான் போனோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாம் சொன்ன டார்கெட் 25,100 அச்சீவ் பண்ணிட்டான். அதுக்கு மேலே வந்து திரும்பவும் நேராக 25,178 ஃபாஸ்ட் மொமெண்டம் தான் பாருங்கள் கைஸ். ஸோ வித்தின் 1 hour 1.5 hourலேயே நம்ம 4 டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டான். 178க்கு மேலே போனதுக்கப்புறம் பாருங்கள் திரும்ப 25,202 25,229 அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 245 வரையும் போயிட்டு அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் எடுத்துட்டான், ரிஜெக்ஷன் எடுத்துட்டான். அதுக்கு மேலே வந்து பையர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டடாக இல்லை, அதனால் வந்து செல்லர்ஸ் ஆக்டிவ் ஆனதுனால மார்க்கெட் வந்து திரும்பவும் கீழே ஃபால் ஆகிட்டான். ஓகே கைஸ். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்திருக்கு. நம்ம லெவல்ஸோட அக்யூரசி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு அக்யூரசி மார்க்கெட் வந்து லெவல் டார்கெட் எங்கே அப் சைடில் எந்த லெவல் இருக்க போகிறான், டவுன் சைடில் எவ்வளோ தூரம் இருக்க போகிறான் அப்படின்றத ஒன் டே பிஃபோராகவே நான் வந்து உங்களுக்கு லெவல்ஸ் எல்லாம் தந்துடுறேன் கைஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும், 100% அக்யூரசி. ஸோ விருப்பம் உள்ளவங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நண்பர்களே. ஓகே கைஸ், குட் லக் ஃபார் டுமாரோ. See you, good night.